ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்ட பிறகு அவளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மென்டலா பிசிக்கலா அவளோட ப்ராப்ளம்ஸ் அவளுக்கு மட்டும் தான் தெரியும். பிகாஸ் வந்து அவ வந்து பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியாது, ப்ளஸ் வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் அவள் நடக்கிற ஃபேஸ் வந்து அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி சில்லி ஒரு ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க எனக்கும் நடந்திருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்ற விஷயம் வந்து தவறு. அது மற்றவங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, இது பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்ற ஒரு விஷயம் வந்து கான்செப்ட் பண்ணவே கூடாது எப்பவுமே. எனக்கு இது நடந்திருக்கு, நீ இப்படி இருக்கணும்னா உனக்கு பிடிச்சிருக்கா இரு, இல்லையா வேணாம் வேலைக்கு வந்துருன்ற ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. இரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படிதான் இருக்கும், ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும்ன்ற சொல்றது வந்து தப்பான ஒரு விஷயம். அது ரெண்டு சைடும், பேரண்ட் சைடும் சரி, ரிலேட்டிவ் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்ததுன்னா ஓகே. தேர்ட் பார்ட்டி யாராவது வந்தாங்கன்னா அது பப்ளிக்கா ஆயிடுது. ஸோ பப்ளிக் இஷ்யூ ஆகும் போது நீங்க யாரா இருந்தாலும் எடுத்து பேசுங்க. பக்கத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது சொல்லுங்க, பேசுங்க. இது எனக்கு தலை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஒரு உயிரோட மதிப்பு சொன்னா தெரியாது, அவ்வளோ இது. இப்போ இந்த இஷ்யூ வந்து இப்பதான் ரீசெண்டா நிறைய பேருக்கு தெரியுது, ஒரு விஷயம் ஒன்னொன்னு நடக்கிறதுனால. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, நம்மளுக்கு பப்ளிக்கா எல்லாமே வருது தவிர அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஒருத்தவங்களுக்கு இவங்க பிடிச்சிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு, ரேப்பு எதுவுமே எல்லாம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு இது நடந்திருக்கு, ஒருத்தவங்களை பிடிச்சிருக்காங்க, கேஸ் போட்டாச்சு, அவங்களுக்கு தண்டனை தான் அப்படின்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அது என்ன இஷ்யூ ஆகுதுன்னு தெரியல. புழல் ஜெயிலு அது இதுன்னு எல்லாம் ஜெயில போடுறேன் அதுல போடுறேன்றாங்க. பட் என்ன யூஸ்ன்னு தெரியல. அங்க எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்களோ, அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்ல. இது என்ன சொல்யூஷன் எனக்கு என்ன சொல்றது தெரியல. அந்த ஆடியோ கேட்டீங்களா? அவங்களோட ஆடியோ எப்படி இருந்தது? கஷ்டமா தான் இருந்தது. என்ன பண்றது, நம்ம ஒருத்தவங்களோட இது அப்படி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியல. நம்ம அவங்க கூட உட்காந்து நம்ம பேசும்போதுதான் தெரியும் ஒரு விஷயமும். அவங்க ஃபீல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும். பேசுறது ஒரு விஷயம் வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியாது. அவங்க எவ்வளவு அளவு டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி வெளியே வந்திருக்கலாமோன்னு தோணுது. எதா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. எவ்வளோ நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் அச்சீவ் பண்றோம். எல்லாமே ஒரு விஷயமும் இது படிக்கணும் அதை படிக்கணும்னா எல்லாமே அச்சீவ் பண்ணி பண்றோம். அதே சமயத்துல வேணாம் சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறோம். அது ஃபேமிலியாக்குள்ள போனவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வேணா சொல்ல பழகணும் கேர்ள்ஸ் எல்லாருமே. டக்குன்னு சே நோ, அவ்வளவுதான். நோ, தட்ஸ் இட். இந்த மாதிரி வரதட்சணை கேக்குறவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வரதட்சணைன்னு இல்லை, எல்லா காமனான ப்ராப்ளம்ஸ்க்கு நல்ல சிவியரா பனிஷ்மெண்ட் இருக்கணும். அந்த சிவியர் பனிஷ்மெண்ட் எல்லாருக்குமே பப்ளிக்கா தெரியப்படுத்தணும், அவ்வளவுதான். அது எவ்வளவு இது இருக்கணும், எவ்வளவு பனிஷ்மெண்ட். இப்போ வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை தொட்டிங்கன்னா சுடுற அளவுக்கு கூட இருக்கு ஃபாரின்ஸ்ல எல்லாம். அந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்ல. பட் பப்ளிக்கா இந்த இது ப்ராப்ளம்னா இந்த இது இருக்கணும். இந்த ப்ராப்ளம்னா இந்த சொல்யூஷன், அப்பனா எனக்கு பயம் இருக்குன்னு, அப்பனா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சாதான் அப்பதான் எல்லாமே இதுவா இருக்கும், கரெக்டா இருக்கும். மேம், நீங்க மேரிட்ன்றதால கேக்குறேன். செக்ஷுவலா வந்து உங்க ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணாங்க, அந்த ஆடியோ சொல்லிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து செக்ஷுவலா டார்ச்சர் பண்ணும்போது பெண்கள் வந்து என்ன? அதான் நான் சொல்லிட்டேனே, நோ மீன்ஸ் நோன்ஸ் தான். எனக்கு வேணாம் பிடிக்கல, எனக்கு அதை வந்து வெளியே சொல்லி தயக்கப்பட்டு கரெக்ட் தான். அதனாலதான் நான் கரெக்டா நான் அது சொல்லிட்டேன். ஒண்ணு பிடிக்கலன்னா அதை நோன்னு சொல்ல பழகிக்கோங்க. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போறதுதான் தப்பு.
எனக்கு பிடிக்கலன்னா நோ தான். அது என்ன இது பாயிண்ட்ல சொன்னாலும் இது பண்ணாலும் அது நோ தான். அது எவ்வளோ நீங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் அது ஜென்ஸ் புரிஞ்சுக்கணும். எனக்கு அவங்க பிடிக்கலன்னா அவங்களுக்கு அன்ஈஸியா இருக்குன்னா ஹஸ்பண்டாவே இருந்து பொண்ணு நோன்னு சொல்லி தொடும்போது அவளுக்கு கம்பளி பூச்சி ஊறுற மாதிரியே தான் இருக்கும். அதுதான் உண்மை. ஸோ நோனா நோ தான். அதை நீங்க பழகுங்க, பழகுங்க. அப்படியும் மீறி இது பண்ணாங்கன்னா ஜென்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்களும் மனுஷங்க தான். ஸோ பிசிக்கலாவும் மென்டலாவும் அவ்வளோ ஒரு பொண்ணு, ஓகேவா? என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மனசளவுல அவளும் ஒரு பொண்ணு. ஸோ உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸை விட அவளுக்கும் இருக்கு. ஸோ மென் ஆர் உமன் 2 பேருமே ஈக்குவல்னா அந்த அளவுக்கு அவளோட இது புரிஞ்சுக்கணும் நீங்க. That's it.